இந்த வீடியோவில் நம்ம Realme X50 Pro இந்த 5G மொபைலோடைய ஃபேக்ட்ரி ரீசெட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் அபவுட் ஃபோனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் கடைசியில் வந்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீசெட்னு இருக்குது. ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு ரீசெட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரீசெட் ஃபோன் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணோம் அப்படின்னா எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறது ஒன்று காமிக்குது. ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கேட்குது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேட்டரி பர்சன்டேஜ் மினிமம் வந்து ஒரு 80ஆவது வச்சிங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் டேட்டா அப்படின்னு காட்டுது. ஸோ அதை எனேபிள் பண்ணுறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா எரேஸ் டேட்டான்னு காட்டுது. ஸோ எரேஸ் டேட்டா கொடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் உங்களுக்கு ஏதாவது பக்ஸு இல்லை ஹீட்டிங் இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை ஸ்டோரேஜ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஒரு தடவை பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மோஸ்ட்லி சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீசெட் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் கண்டிஷனை பொறுத்து டைம் எடுக்கலாம், ஸ்டோரேஜை பொறுத்தும் டைம் எடுக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது பூட்டப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வேறு எந்த பவர் பட்டன் வால்யூம் பட்டன் எதையும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூட்டப் பண்ணும்போது உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது பாக்ஸை விட்டு புதுசாக ஒரு மொபைல் ஓப்பன் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அது எந்த கண்டிஷனில் இருக்குமோ அதே கண்டிஷனில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பூட்டப் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பூட்டப் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த பர்சனலைஸ்டு ஆட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். இந்த ஆடு வர்றதை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பூட்டப் ஆகிடுச்சு. இப்போதைக்கு செட்டப் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷ் கேட்குது, அதை கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ட்ரி கேட்குது. ஸோ அதை வந்து இந்தியான்னு கொடுத்துட்றோம். கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ வர்ற பெரும்பாலான மொபைல்ஸில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு யூசர் அக்ரிமெண்ட் கேட்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எனேபிள் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிட்டோம். அண்டு நெக்ஸ்ட்டு கனெக்ட் டு த வைஃபை கேட்குது. அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். அண்டு கூகுள் சர்வீசஸ் எதையுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ கூகுள் சர்வீசஸ் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸு, பாஸ்வேர்டெலாம் கேட்குது. இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைன்இன் டு ரியல்மி அக்கௌண்ட்டு கேட்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ அடுத்ததாக கெஸ்டர் கேட்குது. அதை எஸ் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ தான் ரெக்கமெண்டட்னு வருது இல்லைங்களா, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த ரெக்கமெண்டடில் ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட்டை டிசேபிள் பண்ணிவிடுங்க. இந்த ரியல்மி ஃபார் கிளான்ஸ் ஃபார் ரியல்மி இதையும் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு சர்ச், இது வேணும்னா நீங்கள் வந்து ஓகேன்னு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்ததாக குளோபல் சர்ச்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பர்சனலைஸ்டு சர்ச்சையும் நான் வந்து லேட்டர்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு குளோபல் சர்ச் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த குளோபல் சர்ச் மட்டும் நான் எனேபிள் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மார்க்கெட்னு ஒன்று வரும். ஸோ இதை தயவு செய்து வந்து இன்ஸ்டால்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ இது எதுவுமே இன்ஸ்டால் நோ கொடுத்துறாதீங்க. இது அப்படியே டோட்டலாக ஸ்கிப் கொடுக்குறேன். ஸ்கிப் கொடுத்தாலும் உள்ளார வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு வெல்கம் டு ரியல்மி யூஐன்னு வந்துடுச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே ஏதோ ஒன்று கேட்குது, ஆப் மார்க்கெட் தான் கேட்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தூக்கி கடாசணும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம அபவுட் ஃபோனில் போய்ட்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ 20.2 GB வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் 128 GBயில் நமக்கு இவ்வளோ GB யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு என் கையில் இருக்கிறது 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு. இது Qualcomm Snapdragon 865 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 12ன்னு இருக்குது. அண்டு செக்யூரிட்டி பேட்ச் பார்த்திங்கன்னா 5th February 2024. ஸோ அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைல் இது. காம்பேக்டான ஒரு டிசைன், ஃபேக்டர் 6.4 inch டிஸ்பிளே நல்லா தரமான ஒரு குவாலிட்டி.
ஸோ இது பார்த்திங்கன்னா சன்லைட் விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் மேட் டெம்பர் ஒட்டியிருக்கு. இருந்தாலும் சன்லைட் விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ அந்த மேட் டெம்பரை ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரான பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே இது. ஸோ திரும்ப நீங்கள் ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த பர்சனலைஸ்டு சர்ச் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்குது. பட் அதில் வந்து டூ நாட் ஷோ அகெயின் ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் அது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். கேட்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன். அதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு லாக், அதை நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் டு ஹோம் ஸ்க்ரீன், அதை வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சர்ச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நோட்டிஃபிகேஷன் ட்ராயராக நான் வந்து மாற்றிடுறேன். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லானது. ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த ரைஸ் டு வேக் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் ஆன் இது எனக்கு முக்கியமானது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும், டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் பேக்கப் ஆகிடும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை இந்த பவர் பட்டனை போட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் பவர் பட்டனை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அடுத்ததாக இந்த ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு டிஸ்பிளே கீபோர்ட் வேன் என்ட்ரிங் ஆப் ட்ராயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து அந்த கீபோர்டு வந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து டிசேபிள் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க, எனக்கு அது தேவையில்லாத ஒன்று. ஸோ இப்போ நான் டிசேபிள் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணால் அதில் எனக்கு கீபோர்டு காமிக்கல. ஸோ இதில் நமக்கு ரியல்மியோடைய டைலர் பேட் கொடுத்துருக்காங்க, அந்த ரியல்மியோடைய மெசேஜ் ஆப் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த பர்டிகுலர் மொபைலில் ஹெட்ஸார் வேல்யூ 1.048 வாட் பர் கேஜி அண்ட் பாடிஸார் வேல்யூ 0.591 வாட் பர் கேஜின்னு இருக்குது. ஸோ 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேவாக இருந்தாலும் மொபைல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, டச் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.